வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி ரெசிபி, அதுக்கப்புறம் 2 நாள் மொத்தமாக ஷூட் பண்ண வீடியோ வந்து ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி என்னென்னு பார்த்துடலாமா? வெண்டைக்காய் தேங்காய் கறி. இது வந்து கேரளா ஸ்டைலு. அது எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பண்ண எல்லா ப்ரொசீஜருக்குமே நீங்கள் கோகோனட் ஆயில் போட்டுக்கலாம். பட் நான் கோகோனட் ஆயில் போடலை, என்கிட்ட இல்லாதனால. ஆயில் போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு ஃபுல் தேங்காய் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நான் இந்த ரெசிபி செகண்ட் டைம் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு ஷார்ட்ஸில் தான் நான் பார்த்தேன். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு சோம்பு போட்டுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க அரைக்கிறதுக்காக. இப்போது அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ப்ராசஸ் எதுக்குன்னா, அந்த வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பு போகிறதுக்காக. சில பேர் வந்து ஆயிலுக்கு பதிலாக உப்பு கூட போட்டு வதக்குவாங்க. நான் இன்றைக்கி ஆயில் தான் போட்டு வதக்கியிருக்கேன். அதுக்கான டைம் கொடுத்து அதை நல்லா அந்த வளவளப்புலாம் போனதுக்கப்புறம் அதை செப்பரேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சேம் கடாயில் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு இதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் 2 குட்டி சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு நான் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வேணுங்கிறப்ப மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாகிடுச்சுன்னா பிரச்சனை, கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சத்தூள், லைட்டாக மிளகாத்தூள், லைட்டாக கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே பேஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்காக நம்ம 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம முன்ன ரெடி பண்ணோம்ல அந்த பேஸ்ட்டு, அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கிளிப்பிங் கட் ஆகிடுச்சு. அது எங்கே போச்சுனே தெரில, சாரி அதுக்கு. இப்போது சைடில் தேங்காய் எண்ணெய், இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு, ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்த தேங்காய் எண்ணெயில். ஆனதுக்கப்புறம் கொட்டிட்டு இறக்குனிங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோ. நானும் அம்மா வந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஜுவல்லரி ஷாப் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கொஞ்சம் பழைய கொலுசு, வெள்ளி அதெல்லாம் இருந்துச்சு. அதை கொண்டு போய் போட்டுட்டு 2 பேர்த்துக்கும் புதுசாக கொலுசு வாங்கலான்னு சொல்லி போயிருந்தோம். நியர்பையில் தான் இருக்குது நம்ம வீட்டில் இருந்து. எப்பயுமே நாங்கள் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்கும். பட் இந்த டைம் என்னென்னா, செகண்ட் ஸ்டெட்டும் சேர்த்து வாங்கலான்னு போயிருந்தோம். கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அந்த செகண்ட் ஸ்டெட் கலெக்ஷன் மட்டும். பட் அதுக்கு மேலே கொலுசு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நியூ மாடல்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அங்கே இருக்க அக்காவும் ரொம்ப கைண்டாக பேசினாங்க. அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷாப் போயிருந்தோம். அப்போ அந்த கச்சை மேங்கோ பைட்லாம் பார்க்குறப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. எங்கள் அம்மா ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது என்ன நீங்களே பாருங்கள். என்னங்க மூஞ்சே ஒரே சிரிப்பாக இருக்குது. பேக்கரிக்கு போனேன். நான் சின்ன வயசுல இது வாங்கி சாப்பிட்ருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து அம்மா கிட்ட வாங்கறதுக்கு அப்போ வந்து 10 காசு இந்த மிட்டாய். 10 காசுக்கு எத்தனை அடி வாங்கிட்டு வாங்கிட்டு இந்த மிட்டாய்க்காக அழுது அடம் பிடிச்சி வாங்கியிருக்கோம். அந்த பேக்கரிக்கு போனோடனே அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எப்படி சொல்றதுன்னா, பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம். பார்த்த உடனே சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. அதனால இப்படி சுத்தி விளையாடுவோம். இது ஒரு சந்தோஷம். விளையாட வரைக்கும் விளையாடிட்டு அப்புறம் வந்து நாங்க சாப்பிட்டுருவோம். இந்த 10 பைசா மிட்டாய்க்கு எத்தனை அடி, எத்தனை திட்டு வாங்கியிருப்போம். இது வாங்குறதுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இன்னைக்கு பார்த்த உடனே அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால அதை வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த உடனே பிரித்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன். சின்ன பிள்ளை மாதிரி பழைய ஞாபகம் வந்துருச்சு. தான் சுற்றிக்கிட்டே இருக்கலாம். டாடி வந்துட்டாங்க. 90 கிட்ஸ், அது 90s கிட்ஸு சாப்பிட்ற மிட்டாய் இது. நீங்கள் 90s வர மாட்டீங்களா? ஆனால் நீங்கள் 70s வருவீங்க. 70s கிட்ஸ்